ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப வாசனையான ஹோட்டல்லலாம் கிடைக்கக்கூடிய வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக நாக்கில் எச்சி விடுற மாதிரி இருக்குது. இது எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டத்துக்கும் நல்லா சூப்பராக செட் ஆகும். அதுக்கு நான் ஒரு எண்ணெய் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ இதெல்லாத்தையும் சேர்த்து அதில் வெடிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும். நம்மளுக்கு உப்பு நீங்கள் கூட குறைச்சி உங்களுக்கு சுவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே ஒரு பழமான தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அது கூட நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப வாசனை அதிகமாக வேணும்னா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய கேரட்டு, ஒரு 10 போல் பீன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம இதில் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சீரகத்தூள் சேர்க்கும்போது இன்னும் குருமா நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 5-6 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கேன். ஒரு முடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நம்மள்ட்ட சீரகத்தூள் இல்லைன்னா கூட தேங்காய் அரைக்கும் போது சீரகத்தை இதிலேயே கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா இதை ஊற வச்சு இந்த கசகசாவும் முந்திரியும் அரைக்கும் போது நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக அரையும். இன்னொன்று இந்த குருமா நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த முந்திரி இந்த கசகசாலாம் சேர்க்கும்போது நல்லா ரிச்சாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி முந்திரியெல்லாம் அரைச்சி ஊற்றும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கடைகளில் வாங்குகிற மாதிரி. இப்போது நல்லா இந்த மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். நீங்கள் உடனே பரிமாறுற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி அளவாக ஊற்றி கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து தான் பரிமாற போகிறீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக நம்ம கசகசா முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால திக்காகும். நல்லா ஒரு 7 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். காய்கறியெல்லாம் சீக்கிரமாக வேகிற காய்கறி தான், ஒரு 7 நிமிஷம் வெந்தாலே போதுமானது. நல்லா வெந்துடுச்சு சூப்பராக. நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக கடைசியாக கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி, கருவேப்பிலை இலையெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணால் நல்லா சூப்பரான வெஜ் குருமா ரெடி. இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும் குருமா அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதோட கலரும் வித்தியாசமாக அது ஒரு கலராக நல்லா சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம மிளகாய்த்தூள்லே காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னாலும் இன்னும் குருமாவுக்கு ஒரு கலர் கொடுக்கும். பாருங்கள் நல்லா சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.